இந்த இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னால், சிங்களத்தில் வந்து வம்ச கதை வம்ச கதான்னு சொல்லி ஒரு வம்ச கதைகளுடைய நிறைய வம்ச கதைகள் இருக்கு. அந்த அந்த வம்ச கதைகளில் மகாவம்ச என்கிற இந்த வம்ச கதைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம். ஏன் இலங்கை உலகத்திலேயே ஒரு நாடு தொடர்ச்சியாக ஒரு தந்தரலாற்றை எழுதி கொண்டு வந்த ஒரே ஒரு நாடு இருக்கு. அது வந்து அந்த ஆக இந்த மகாவம்சத்துக்கு ஒரு 2500 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வரலாறு இலங்கையுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் எழுதி கொண்டு வந்தது, ஒரு தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வந்தது. அப்போ தமிழர்களுக்கு கூட அப்படியான ஒரு வரலாறு, மிக சமீபத்திய வரலாறு தான் எங்கள்கிட்ட வந்து கைவசம் எழுதப்பட்ட வரலாறு. ஆனால் இது நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் நாங்கள் எதை சொல்லுவோம், வரலாற்று கட்ட மாணவர்களுக்கு தெரியும். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்கள் வந்து எழுதுறதுக்கு முதல்ல வந்த காலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த எழுத்து வந்து அது பதிவு செய்யப்படுறதுக்கு பிறகு வந்த விஷயங்களில் இந்த மகாவம்சம் மிக முக்கியமான. ஆனால் மகாவம்சத்தினுடைய ஒட்டுமொத்த வேர்ஷன் இல்லை, இது 40 தொகுதி. அப்போ உங்கள்கிட்ட கேள்வி இருக்கும், இப்போ மிக அது இருக்குதா என்ற கேள்விகள் இருக்கல. மகாவம்சம் கிறிஸ்துவுக்கு முன் 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இருந்து கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 5 நூற்றாண்டுக்கு பிறகு வரைக்கும் எழுதப்பட்ட அந்த 1000 ஆண்டு காலத்தை எழுதின அந்த வேர்ஷன் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு மாணவர் ஒரு அதை தான் நாங்கள் பலரும் நினைத்து வச்சிருக்கிறோம் மகாவம்சம். நாங்கள் எங்களுக்கு தெரியும் தான் துட்டகை முழுக்கும் எல்லாருக்கும் நிகழ்ந்த அந்த போர், அந்த போரை பற்றி பேசுறது வந்து அந்த முதலாவது தொகுதி தான். அப்போ அந்த தொகுதி அதுக்கு பிறகு வந்து 2வது 3வது 4வது 5வது எழுதிட்டு வரப்பட்டிருந்தது பிக்குமார்களால். அதுவும் மாணவர்கள் ஒரு பிக்கு தானே. அவர் ஒரு ஆள் அவர் வம்சம் இனிய வம்ச கதைகளையும் தீப வம்சம் போன்ற புத்தகத்தை வந்து பேஸ் பண்ணி தான் அது ஒரு ரிசோர்ஸாக இருந்து தான் தொகுத்து அவர் வந்து இந்த மகாவம்சத்தை வெளிக்கொண்டு வர்றார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து இந்த பிக்குமார்களுக்கு ஒரு பௌத்த பிக்குமார்கள் இந்த கல்ச்சர் இருக்குதாங்க, தொடர்ச்சியாக எழுதுறது. அவர்களுக்கு இருக்கிற வேலை என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். பௌத்த பிக்குமார்கள் இப்போ எங்களுக்கு இன்னமும் இந்த இப்படிப்பட்ட ஒரு 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 வரலாறு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்றால், பாசிட்டிவாக பார்த்தோம்னா பௌத்த மரபில் வந்து இந்த பௌத்த பிக்குமார்களுடைய வேலை என்ன, அவர்கள் தியானம் செய்தல், போதித்தல், சரி, அவர் போதனைகள் செய்தல். அடுத்தது வந்து எழுதுறது. நிறைய அவர்கள் வந்து வரலாறு, மருத்துவம், புத்தருடைய வரலாறு, அடுத்தது இந்த வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி கொண்டே வர்றது வந்து ஓலைச்சுவடிகளில் எழுதி கொண்டு வர்றது ஒரு மரபு. அவர்களுக்கு அந்த மரபு இருக்குது. சில வேளை ஏன் நம் சமூகங்கள் ஏன் அதை செய்யவில்லை ரெண்டாவது கேட்டு அந்த மரபு இருக்கு. ஆனால் தமிழ் பௌத்தம் இருந்த இருந்த காலத்தில் தமிழ் எழுதப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் சிங்களத்துக்கு எழுதப்படையிலேயே இந்த இது. அப்போ மகாவம்சம் எழுதப்பட்டது பாலி மொழியில் எழுதப்பட்டு பிறகு சமஸ்கிருதம் போன்ற மொழிகளையும் வந்து இருந்தது. அதுக்கு பிறகு மிக பிற்பட்ட காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு முன்னர் தான் அது வந்து முதலாவது அந்த பாலி மொழியிலிருந்து கொண்டு வரப்பட்டது நேரடியாக சிங்களத்துக்கு அல்ல, முதலாவது ஜெர்மன் மொழி தான் மொழிபெயர்க்கப்பட்டது. எட்வர்ட் என்ற ஒரு மொழிபெயர்க்கப்பட்டு அது மிகப்பெரிய கதைகள் இருக்கு. அது சம்பந்தமான பல கட்டுரைகள் நான் இதுவரைக்கும் எழுதியிருக்கேன், ஆய்வு கட்டுரைகள். அந்த கட்டுரைகள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய புத்தகம் அது வருது. அந்த புத்தகம் ஏனென்றா இந்த புத்தகத்தையும் இதுவரைக்குமான மகாவம்சத்தையும் விளக்கிக் கொள்கிறா அப்படியான விளக்கம் எங்களுக்கு வரும், இதுக்கு பின்னணியில் என்ன நடந்தது. அப்போ அதை அவ்வளத்தையும் அந்த நூலில் நான் வெளிக்கொள்கிறேன். அப்போ இந்த மகாவம்சம் அதாவது இந்த முதலாவது மகாவம்சத்துக்கு பிறகு 2வது 3வது எல்லாம் வெளிவருகிறது. அது பிக்குமார்களால் தொடர்ந்து எழுதப்படுது. ஆனால் 1956ஆம் ஆண்டு இலங்கையில் கலாச்சார அமைச்சுக்கு கீழே கலாச்சார திணைக்களம் கொண்டு வரப்படுது. ஒரு திணைக்களம் உருவாக்கப்படும். அந்த திணைக்களம் முதல்ல உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் உடனடியாக செய்தது. உங்களுக்கு தெரியும், 56 இலங்கையினுடைய இனவியல் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு காலம். பண்டார் நாயக்கர்களுடைய வருகை, பாண்டா சில்வா ஒப்பந்தம் செய்து கொண்டது மாதிரி தெரியப்படுறதும், சிங்களம் மற்றும் சட்டம், ஒரு இலங்கை ஒரு சிங்கள பௌத்த மயமாவதற்கான ஒட்டுமொத்த
சட்ட ரீதியிலான பேஸை கொடுத்த ஒரு முக்கியமான வருடம் அந்த 1956. அதே 1956 தான் இதை வந்து எழுதுறதுக்கான, அதாவது இனிமேல் மகாவம்சத்தை அரசு கையெழுத்து, அரசு நாங்களே அதை செய்கிறோம், இனிமேல் இதுக்கு தனியார் இதை செய்ய தேவையில்லை. அரசு வந்து ஒரு மகாவம்ச குழுவை நியமிக்கும் 56ஆம் ஆண்டு நியமித்து அதில் இருந்து 4வது, பிறகு 5வது, 6வது அப்போது 56லேருந்து பிறகு 70 சரியா. அப்போ முழுமையான மகாவம்சம் என்றது வந்து இப்போ பெரிய பெரிய தொகுதி, ஒவ்வொன்றும் 1, 2, 3, 4 நிறைய தொகுதி. இப்போ உள்ள கேள்வி என்னென்றால், தமிழ் மக்களுக்கு எந்த தொகுதி தெரியும்? தமிழில் இதுவரைக்குமான மகாவம்சம் பற்றி ஏன் நான் முதலாவது ஒரு கட்டுரை கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முதல் எழுதியிருந்தேன். மகாவம்சம் இன்னும் எழுதப்படுகிறது அப்படின்னு எழுதப்பட்ட போது இன்னும் எழுதுறாங்களா என்று சொல்லி பல பேர் கேட்டு அந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக பார்த்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். மீண்டும் ஸ்காலர்ஸ், ஹிஸ்டரியன் எல்லாருக்கும் உண்டு. மகாவம்சம் இன்னும் எழுதுறாங்களா? எஸ், அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1956ஆம் ஆண்டு நிரந்தரமான ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவை கூடாத இந்த மகாவம்சத்தை, இந்த வரலாற்றை, அதாவது இலங்கையினுடைய சுய வரலாறை எழுதுகின்ற ஒரு முக்கியமான குழுவை அமைத்து அவர்கள் இன்னமும் எழுதி கொண்டு வருகிறார்கள். இந்த 6ஆம் ஆண்டு, அந்த 6வது தொகுதி 2010ஆம் ஆண்டோடு முடியும். 2010க்கு பிறகு, அதாவது கடந்த 15 ஆண்டுகளுக்குள்ள அது தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கு. காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் அந்தந்த ஆட்சியாளர்களுடைய காலப்பகுதியில் நிகழ்ந்த அரசியல், பண்பாட்டு, ஏனைய சமூக விஷயங்களுடைய வளர்ச்சி போக்கு, அதற்கு ஏற்பட்ட முதலாவது மகாவம்சத்திலேயே எங்களுக்கு பெரும் பிரச்சனை வந்தது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்றால் 2005, அதாவது மகாவம்ச மனநிலை என்று சொல்லி அவர் சொன்னதுக்கான மிக பின்னணி என்னென்று நாங்கள் புரிந்து கொள்வோம். மகாவம்ச மனநிலை என்று அவர் சொன்னதனுடைய அர்த்தம், இலங்கையினுடைய ஒட்டுமொத்த இன்று தீர்மானிக்கப்படுற இந்த பேரணவாத மனநிலைக்கு பின்னால் இயங்குகின்ற அந்த அந்த வழிகாட்டல், அந்த சித்தாந்தம் எல்லாம் இந்த மகாவம்சத்தை அடிப்படையாக கொண்டது தான். ஏன் நாங்கள் அப்படி சொல்கிறோம்? அப்போ ஒரு ஒட்டகை முழுக்கும் எல்லாருக்கும் இடையிலான அந்த சண்டையை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கும் அது ஒரு சிங்கள தமிழர்களுக்கு இடையிலான சண்டையாக அது உருவாக்கப்பட்டு, அதாவது அதில் பதியப்பட்டு, பிறகு இந்த சிங்கள சமூகம், சிங்கள சாதாரண சமூகம், சிங்கள பௌத்த சமூகம் வந்து அது இன்னும் நம்புது. இலங்கையில் வந்து இந்த தமிழர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், அவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களை அழித்தவர்கள், எங்களுடைய பௌத்த மரபை அழித்தவர்கள், எங்களுடைய சிங்கள மரபை அழித்தவர்கள், அவர்கள் தங்களுடைய மரபை எங்களுக்கு திணித்தவர்கள், பரப்பியவர்கள், இப்படி அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையினுடைய நீட்சி தான் நாங்கள் பிற்காலத்தில் வளர்ந்து வந்த பேரினவாத அமைப்பு முறையையும், பல்வேறுபட்ட கலவரங்களையும், பாரபட்சங்களையும் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இதுக்குள்ள தான் அடைவோம். அப்போ அதுக்கான பேஸ் வந்து எங்களுக்கு அந்த தியரிட்டிக்கல் பேஸ், அல்லது போனால் அந்த ஃபிலோசபிக்கல் பேஸை வந்து கொடுத்தது வந்து இந்த மகாவம்சர் தான். ஸோ ஆகவே தான் அவர் வந்து சொன்னார் மகாவம்ச மனநிலை என்று சொன்னதுக்கு பின்னால் இந்த கருத்து தான் இருக்கிறது வந்து நமக்கு தெரியும். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சரி அப்படின்னா இடையில வந்த எல்லா மகாவம்சத்தையும் விட்டுட்டு ஏன் இந்த 6வது நீங்கள் செய்யணும்? உண்மையில் நான் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, சரிநிகர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஒருவனாக 90களில் அதில் இருந்து நீண்ட காலமாக சிங்களபோது பேரினவாதத்தை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கொண்டோம், அதை பின்தொடர்ந்தோம், அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டோம்.